இனி இவர் ஹீரோ இல்ல ஜீரோ. கேவலமாக இல்லையா பென் ஸ்டோக்ஸ்? வறுத்தெடுக்கும் இந்தியர்கள். என்ன நடந்தது? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்டில் களத்தில் மோசமாக நடந்து கொண்ட இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸுக்கு கண்டனங்கள் குவிந்து வருகின்றன. மான்செஸ்டரில் நடந்த இந்தியா இங்கிலாந்து இடையிலான 4வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. 300க்கும் மேற்பட்ட ரன்கள் பின்தங்கிய நிலையில் பேட்டிங்கை தொடங்கிய இந்திய அணி ரன் ஏதும் எடுக்காமல் 2 விக்கெட் இழந்தது. இதனால் தோல்வியை சந்திக்கும் என அனைவரும் நினைத்த நிலையில் கேப்டன் சுப்மன் கில், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ராகுல் ஆகியோரின் அபார ஆட்டத்தால் இந்திய அணி வரலாற்று சிறப்புமிக்க டிராவை செய்தது. இந்த போட்டியின் கடைசி நாளில் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் மற்றும் அந்த அணி வீரர்கள் நடந்து கொண்ட விதம் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதாவது 4வது டெஸ்டின் 5ஆம் நாள் கடைசி செஷனில் இந்திய அணி டிராவுக்காக விளையாடி கொண்டிருந்தது. ஆட்டம் முடிய 1 மணி நேரம் இருந்த நிலையில் ரவீந்திர ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சதத்தை நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போதே இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இருவரிடமும் வந்து கைகுலுக்கி போட்டியை டிரா செய்ய முன்வந்தார். அப்போது இருவரும் சதம் அடிப்பதற்காக டிரா செய்ய முடியாது என்று தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பென் ஸ்டோக்ஸ், ஹாரி புரூக் மற்றும் பென் டக்கெட் போன்றவர்களுக்கு எதிராக சதமடிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு ஜடேஜா, என்னால் ஏதும் செய்ய முடியாது என்று தெரிவித்தார்.